ஆஹ் மின்னும் பாத்திரம். கிச்சன்ல உள்ள பாத்திரமா வேற எந்த பாத்திரம் நிரம்பி இருக்கு? உள்ளம் என்னும் பாத்திரம். உள்ளம் என்னும் பாத்திரம் இல்லையா? நான் அப்படிதானா? என்னோட உள்ளம் என்னும் பாத்திரம் நிரம்பி இருக்கின்ற. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஓகே, அந்த பாட்டுல ஒவ்வொரு வரிகளும் எப்படிப்பட்ட வரி? நாம எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோங்கிறத நம்ம நாவனால அறிக்கை செய்யறோம். உண்மையில இந்த வார்த்தையில அறிக்கை செய்த ஒவ்வொரு மாதிரி இருக்கிறோமா? கனி கொடுக்கும் மரம் நானே, அப்படிதானா? கனி கொடுக்கும் மரம் நானே பாடணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வேற என்ன பாடணும்? நிறைய பாடணும். கனி கொடுக்கும் மரம் நானே. எங்க யாருக்கெல்லாம் கனி கொடுப்போம்? யாருக்கெல்லாம் கனி கொடுப்போம்? நாள்தோறும் நாள்தோறும் இந்த உலக மக்களுக்கு கனி கொடுப்போம் இல்லையா? கனி யாருக்கு? நம்ம வீட்டுக்காரங்களுக்கு இல்ல, வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல, கிடையாது இல்லையா? கடவுளுடைய கனிகளை கொண்டு யாரு கொடுக்கணும்? நாள்தோறும் ஒவ்வொரு மக்களுக்கும் மட்டும் கொடுக்கணும். ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம கனி கொடுக்கின்றவர்களாக இருக்கணும். அதுதான் கடவுள் விரும்பக்கூடியது. அதுதான் இந்த இடத்துல இந்த பாட்டுல ரொம்ப அளவு சொல்லியிருக்கிறார். நாம அப்படிதான் இருக்கிறோம்னு சொல்லி. சரி, நல்லா பாருங்க. ஒரு குருடனை இயேசுகிட்ட கூட்டு வருவான். அதான் இயேசு ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இந்த குருடனை இயேசுகிட்ட கூட்டு வரும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அந்த குருடனை வெளியே கூட்டிட்டு வருவார், ஊரை விட்டு வெளியே கூட்டு வருவார். அப்படிதானா? ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து அவர் என்ன பண்ணுவாரு? கண்ணில் என்ன பதிப்பாரு? மண்ணு உமிழ்நரை குழைச்சி வைப்பார். வச்சுட்டு அதை கழுவி என்ன சொல்லுவாரு? இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு பாரு. அவன் என்ன சொல்லுவான்? மக்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களை போல் இருக்கிறார்கள். ஞாபகம் இருக்கா? அவங்க எப்படி இருக்கிறாங்க? மரங்களை போல் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அவர் ஓபன் பண்ண ஐஸ் எது தெரியுமா? அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கடவுள் 2ஆம் நேரம் அங்க திரும்ப செய்வார். 2ஆம் நேரம் பண்றதான் அவனோட பிசிக்கல் ஐஸ் ஓபன் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளை பார்த்து சொல்லக்கூடிய என்னது? மனிதன் ஒவ்வொருவரும் நான் மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களாக இருக்கின்றனர். மரங்களா நடமாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் கனி கொடுக்கக்கூடிய மரம். இதுல எப்படிப்பட்ட மரங்கிறது நம்ம தான் நம்ம கனிகளை கொண்டுதான் டிசைட் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கணும். இதுதான் கடவுள் விரும்பக்கூடிய. நம்ம ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட மரம் இருக்கணும்? வாழ்வின் மரமாக இருக்கணும். வாழ்வின் மரம் இருந்துச்சா தோட்டத்துல? யார் அது? இயேசு கிறிஸ்து இல்லையா? இயேசு கிறிஸ்தன் வாழ்வின் மரத்தை நாம் சுவைத்து, எப்படி நற்கரனின் வழியாக இறை வார்த்தையின் வழியாக சுவைத்து நாம் அந்த வித்தாக விதைக்கப்பட்டு நாமும் ஒரு கனி கொடுக்கும் மரமாக, நற்கர் வாழ்வு கொடுக்கும் மரமாக நம்மளை கடவுள் உயர்த்திருக்கிறார். அதனாலதான் முதல்ல அவன் ஓபன் பண்ணி சொல்லும்போது என்ன பண்ணுவாரு? நான் மனிதர்களை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்களை போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள், மரங்களாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு கொடுக்கக்கூடிய கனிகள் கொடுக்கக்கூடிய, வாழ்வு கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாழ்வு கொடுக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கணும்? எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? பயந்து போய் உட்கார்ந்து இருக்கணும் வீட்டுக்குள்ள, அப்படித்தானே? மகிழ்ச்சியா இருக்கணும். வெரி குட், சூப்பர். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர்ல அழகா சொல்றாரு 5ஆவது அதிகாரத்துல. என்ன சொல்றாரு? நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் பேசிக்கிட்டே இருங்க, இடைவிடாம பேசுங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நன்றி உள்ளவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெசலோனிக்கே 1 தெசலோனிக்கே 5ஆவது அதிகாரம் அதான் ரொம்ப அழகா சொல்றாரு. 6வது வசனமா? ஓகே, நான் அதை எடுக்கல அந்த வசனம். ஓகேங்களா? 13வது வசனம், 13வது இருக்கும். 14. ஓகே, 14, 15 என்ன சொல்லுது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் விரும்பக்கூடிய காரியம். ஆனா நம்ம எப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? ஐயா, ஆண்டவர் இங்க குத்துது, அங்க குடையுது,
அந்த பக்கம் அவ்வளவு முடியல, இந்த பக்கம் போனா அவன் வந்து பிடிச்சிக்கிறான், இந்த பக்கம் வந்து இவன் பிடிச்சிக்கிறான், அங்க போனா எனக்கு பயமா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை பயம் நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்மளுடைய பயணம் என்ன பண்ண முடியல, ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரமாக நாம் இயேசு கிறிஸ்துவை தாங்கி செல்லக்கூடிய அந்த அது இயேசு கிறிஸ்துவின் வித்திலே விதைக்கப்பட்டு அதிலே வளர்த்தெடுக்கப்பட்ட மரமாக நம்மளால இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். காரணம், இந்த உலகத்தின் போக்கில் நாம் துன்பங்களை மட்டுமே கண்டு துவண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மக்கள், அநேக மக்களுடைய வாழ்க்கையில துன்பங்களை கண்டு துவண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள், சூழ்நிலைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றார்கள், வறுமையை கண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. வறுமையை கண்டு பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ண முடியல, மக்களால ஒண்ணும் செய்ய முடியல. அவங்களால வாழ்வுக்கு என்ன, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1வது அதிகாரம் இறைவார்த்தை 6-7 எடுத்து படிக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் இறைவார்த்தை 6-7 எடுத்து படிக்கலாம். நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் இந்நாளிலே அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து. ஓகே, பிரைஸ் தி லார்ட். 2 வார்த்தை என்ன சொல்லுது? இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டி இருப்பினும் அந்நாளில் பேருவகை கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன சொல்லுது? அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய துன்பம் என்றால் என்ன? இந்த இடத்தில் சொல்லக்கூடிய துன்பம் எதை குறித்து சொல்றது? ஓகே, இன்னொரு சொல்லுங்க. கிறிஸ்துவின் பொருட்டு வரக்கூடிய. ஓகே, இந்த இடத்துல கிறிஸ்துவை பொருட்டு வரக்கூடிய துன்பத்தை அவர் குறிப்பிடுகிறார். வெரி குட். இன்னொரு வசனம் சொல்றேன், ஓகேங்களா? 1 யாக்கோப்பு 1:13-14 படிக்கலாமா? யாக்கோப்பு 1:13-14. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகா சொல்றாரு. சோதனை வரும் பொழுது இது கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஓகேயா? ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை, ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ இந்த 2 காரியத்தை நான் சொன்னேன். முதல் ஒரு காரியம் சொன்னேன், நீங்க சொன்னீங்க இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு வரக்கூடிய துன்பம் அப்படின்னு. 2வது ஒரு காரியம் சொன்னேன், இது என்ன சொல்றாரு? உங்க தீய நாட்டத்தினால வரக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருக்குது இல்லையா, சோதனைகள். அப்படிதானா? இப்போ கடவுள் சோதனை தருபவரா இல்லையா? நான் 2 வசனம் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேயா? கடவுள் சோதனை தருவாரா? ஆமாங்க பிரதர். டெஸ்ட் அந்த இதுக்கு வேண்டி தருவாரு. உங்கள் சோதனை மெய்ப்பிக்கப்படும் போது உங்கள் தகுதிக்காக சோதனை தருவாரு பிரதர். சோதனைய அவர் தருவது கிடையாது, அனுமதிக்கிறார். ஓகே, 2 பக்கமுமே பார்த்தோம்னா அனுமதிக்க கூடியவர். ஓகேயா? பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். கடவுள் சோதனை தருகின்றவர் அல்லது தருகின்றவர் அல்ல, மாறாக அனுமதிக்கின்றவர். ஓகே, துன்பம்னா என்ன, சோதனைன்னா என்ன? துன்பம் என்றால் என்ன, சோதனை என்றால் என்ன? துன்பம் என்பது மனிதர் தங்களுடைய சுய உணர்வுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்னால ஏற்படுத்திக் கொள்வது. ஓகே, சோதனை சோதனைங்கிறது நம்முடைய நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படும் பொருட்டு கடவுள் அனுமதியோடு. ஓகே, அதுலயும் துன்பம் இருக்கா இல்லையா அப்படின்னா? ஓகே, சோதனை என்று சொல்லப்படக்கூடியது என்னது? ஒரு காரியத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது, கிடைக்காத பொழுது, அதுல ஏமாற்றம் அடைகின்ற பொழுது
அதனால் வரக்கூடிய வலி அல்லது இது சோதனை இல்ல துன்பம் நான் சொல்லக்கூடிய. ஓகே, அதனால் வரக்கூடிய வலி அல்லது கவலை அல்லது பயம். ஓகே, இந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணுது? துன்பமாக இருக்கின்றது ஒரு மனிதர். சரியா? சோதனை என்று சொல்லக்கூடியது ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கிறாரு, அவர் சரியானபடி ஓடுறாரா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. அப்போ இதுக்கு அவர் சரியான ட்ராக்ல போறாரான்னு சொல்லி ஒரு தேர்வு வைக்கிறாங்க இல்லையா? தேர்வு வச்சு எடுக்கிறாங்க. அப்போ அந்த இது வந்து சோதனை. ஓகேயா? இப்ப ரெண்டும், துன்பம் என்பது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், ஒரு காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அது கிடைக்காத பொழுதோ அல்லது ஏமாற்றம் வருகின்ற பொழுதோ அது நிறைவேறாத பொழுதோ நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய கவலை அல்லது துன்பம், பயம், வேதனை, இதெல்லாம் என்ன பண்ணுது? ஒரு மனிதனை துன்பத்துக்குள் உள்ளாக்குகின்றது. சோதனை என்று சொல்லக்கூடியது ஒரு எக்ஸாமுக்கு போறாங்க, எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க? எந்த அளவுக்கு இவங்க படிச்சிருக்கிறாங்க, எப்படி இவர்கள் கொடுக்கப்பட்ட கடமை சரிவர செய்திருக்கிறார்கள், இவர்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை நிலைத்து நிற்கின்றார்களா என்பதற்கான ஒரு தேர்வு இல்லையா? அந்த தேர்வுல அவர்கள் நிக்கிறாங்க, நிலைச்சு நிக்கிறாங்க, அல்லது விழுந்திருக்கிறாங்க, அல்லது இவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடியது சோதனை. பிரைஸ் தி லார்ட். இது கிளியராச்சா? எலி சத்தியமா? சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். துன்பம் என்று சொல்லக்கூடிய எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்குவோம். அந்த குழந்தை வந்து பள்ளியிடத்துக்கு போகணும். ஓகே, ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும், எப்படியாவது நான் படிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும், அதோடு அதனுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு? ஒரு நல்ல முறையில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பெற்றோர்கள் அவங்களை புகழாம அனுப்புறாங்க, புகழம் தடுக்கிறாங்க, அனுமதிக்கிறது. இப்போ இந்த குழந்தையுடைய இயக்கம் இது என்னாச்சுது? ஒரு ஏமாற்றமாக இருக்குங்க. அப்படிதானா? அது ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அவரோட பொருளாதார சூழ்நிலையா இருக்கலாம். ஓகே, சில வேளைகளில் பெற்றோர்களே அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை நான் விரும்புகின்றபடி செய்யணும், அல்லது இப்படித்தான் இந்த இடத்துக்கு தான் போகணும், இப்படித்தான் இந்த ஸ்கூலுக்கு போக முடியும், இல்லை இந்த நிலையில் உள்ள ஸ்கூலுக்கு தான் எனக்கு அனுப்ப முடியும். ஏதோ ஒரு காரணம் வந்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை தடுக்குது. இப்ப அந்த குழந்தை மகிழ்ச்சியா இருக்குமா? இல்லை இல்லையா? அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு துன்பம், அடுத்தனா ஒரு துன்பம், ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை அந்த குழந்தை. இன்னொரு வகையான துன்பம் என்னது? தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை, ஓகே, இப்ப பள்ளியிடம்லாம் சூப்பர் ஸ்கூல், யாரும் சொல்றாங்க, ஏப்பா அந்த இந்த ஊர்லயே உனக்கு பெரிய ஸ்கூல், இதுதான் டாப், அதுல கொண்டு போற அப்படின்னு சொல்லி குழந்தைய கொண்டு ஒரு இடத்துல கொண்டு போறாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுது? உட்காந்து டெய்லி வீடியோ கேம் விளையாடும், டெய்லி வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா விளையாடிட்டு வருது. ஓகேயா? இப்ப தேர்வு வரும் பொழுது இந்த குழந்தை என்ன ஆகும்? தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்வதற்கு பதிலாக இது என்ன பண்ணுது? ஓடி ஓடி அங்கங்கே வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு தோர்வு வழங்குகின்ற பொழுது தோல்வி தோற்று அது என்ன பண்ணுது? சோதனைக்குள்ளாக அல்லது துன்பத்துக்குள்ளாக, கவலைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் எப்படி வருது? எப்படியாவது அந்த மார்க் இதுல நான் பாஸ் ஆயிரும். இந்த இடத்த நான் ஒரு குழந்தைய வச்சு எடுக்கிறேன், நீங்க இதை அப்ளை பண்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்க வேலைகள் குறிச்சோ அல்லது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை குறிச்சு நீங்க பாருங்க. இப்ப குழந்தை பண்ணுது, நான் எப்படியாவது இதுல பாஸ் ஆயிரணும், நான் எப்படியாவது மார்க் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கல. ஆனா என்ன பண்ணுது? கையில பேப்பர் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போகுது பரீட்சை காலுக்கு. சரியா? எடுத்துட்டு போய் அங்க போய் மாட்டிக்குது. ஓகேயா? அப்போ இந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது இன்னொரு பிள்ளையும் ஓடுது. இன்னொரு குழந்தை என்ன பண்ணுது? இலக்கு என்னது? அது எப்படியாவது டாப்பரா வரணும், நான் படிக்கணும், நான் படிச்சு டாப்ல இருக்கணும், என்னுடைய வேலை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. இந்த பிள்ளைக்கு துன்பம் இருக்கா? இருக்கா இல்லையா? அந்த பிள்ளை ஒழுங்கா படிச்சுட்டு இருக்குது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகுது, நாள் தவறாம ஸ்கூலுக்கு போகுது, லீவ் போடுறது இல்லை. ஓகே, அந்த பிள்ளைக்கு துன்பம் இருக்கா? இருக்குதா? எப்படி துன்பம் இருக்கு? இல்லை, துன்பம் இல்லை. துன்பம் இல்லை. டெய்லி அவர் நல்லா பண்றாருல பிரதர்,
அதை எய்ம் பண்ணி படிக்கிறா இல்லையா? ஆமா, அதனால ஏன் பண்ணி படிக்கிறாங்க, டெய்லி போறாங்க. ஓகேயா? இப்போ இந்த குழந்தையோட வாழ்க்கையிலையும் ஒரு வகையில ஒரு துன்பம் உண்டு. ஏன்னா அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்து படிக்கும், தன்னுடைய தூக்கத்தை அது தியாகம் பண்ணுது. இது தியாகத்தினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியா? நம்ம காலையில் எழுந்தாலும் ஒரு தியாகம் இருக்குது, இரவுல படுக்க போகும்போதும் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுது இல்லையா? கட்ஜெட், அதாவது நிறைய வீடியோ அது படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த பெற்றோர் பார்த்துருந்தா கூட அந்த பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்குது. ஓகே, அப்ப தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் அது வந்து நிராகரித்து அது தன்னை ஒரு ஃபோக்கஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்து அழைத்திருக்கின்றது நம்முடைய விண்ணக வாழ்வை, அல்லது நாம் எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும்? இந்த உலகத்தில் கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருந்து விண்ணக வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது இது நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பு. ஆனால் என்னுடைய பயணம் எப்படியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது? நான் இந்த உலகத்திலே இந்த குழந்தை போல் எந்த நிலையில் இருக்கின்றேன்? ஒவ்வொருவரும் நம்ம யோசித்து பார்க்கணும். நான் எந்த நிலையில் இருக்கின்றேன், எந்த இடத்தில் நான் துன்பத்தை நிலை இருக்கிறேன், இது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம தெரிஞ்சு கிளியர் பண்ணிட்டோம்னா உண்மையிலே நம்முடைய பயணம் உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு நம்ம இணைந்து பயணிக்க ஆரம்பிப்போம். இப்ப எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம்? நான் கிறிஸ்துவை நோக்கி பயணிப்பதற்கு பதிலாக இந்த உலக காரியங்களிலும் உலக மோகங்களிலும் உலக நாட்டங்களிலும் என்னுடைய பார்வை அல்லது என்னுடைய தேவையை நான் என்ன பண்றேன்? திணித்து கொண்டு இந்த உலகத்தை சார்ந்து நான் வாழுகின்ற பொழுது என்னுடைய பயணம் எப்படி இருக்கின்றது? இந்த துன்பத்துக்குள்ளாக அல்லது இந்த உலகத்தின் சோதனைக்குள்ளாக நெருக்கப்பட்டவனாக இருக்கிறேன். துன்பத்தை கொண்டு வர்றது யாரு? தீயம் கொண்டு வர்றான். அப்படிதான், அது நமக்கு தெரியும். நமக்கு எத்தனையோ பேர் நம்ம எத்தனை நாட்கள் நாம் படிச்சிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களை கொண்டு வைப்பது கடவுள் அல்ல, மாறாக என்னுடைய சுய நாட்டத்தினாலே, என்னுடைய தேடுதலினாலே, என்னுடைய சரியான நேரத்தில் நான் கடவுளோடு பேசாததுனால, என்னுடைய நேரத்தை நான் சரியா வீணடிப்பதனால் நான் என்ன பண்றேன்? இந்த உலகத்தின் மாயைகளில் மாட்டிக்கொண்டு துன்பங்களில் சிக்கி கொண்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப விண்ணகத்தை போக்கி பார்க்கின்ற பொழுது, விண்ணகத்திலே ஒரு விண்ணகத்தை நாம் பயணிக்கின்ற பொழுது நமக்காக வைக்கப்படக்கூடிய நம்பிக்கை என்னும் தேர்வுல நிறைய பேர் விழுந்து போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதுல விழுந்து கிடந்துட்டு தான் இன்னைக்கு நிறைய பேர் இங்க போக முடியல, இதை பண்ண முடியல. கடவுள் ரொம்ப அழகா சொல்றாரு. யோவான் 6வது அதிகாரம் 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு துன்பம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை, எனக்கு துன்பமே இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டும், துன்பத்தை இல்லாத ஒரு நிலையில நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க? துன்பமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யாருமே நினைக்கலையா? எல்லாம் துன்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஆமா, நானு துன்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இல்ல துன்பத்தின் மத்தியில தான் வாழணும் அப்படின்னு இருக்கிறேன். அப்படிதானா? இன்னைக்கு எல்லா நிலையிலும் எந்த வகையில போனாலும் நாம் எந்த நிலையில் எப்படிப்பட்ட ஒரு சோதனையின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். இப்ப கொரோனா காலம் வந்துச்சு இல்லையா? கொரோனா வந்துச்சு இல்லையா? 2019 கொரோனால நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் எத்தனை மக்கள், எவ்வளவு மக்கள் எப்படி ஓடிக்கொண்டிருந்தோம், எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தோம். இதுதான் இந்த உலகத்தில் கடவுள் அனுமதிக்கக்கூடிய டெஸ்ட் இப்படிதான் கொண்டு வைப்பார். கடவுள் எப்படிப்பட்ட டெஸ்ட் வைப்பார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார். இந்த இடத்துல நீ எப்படி இருக்கிறான்னு பார்ப்பார். இந்த இடத்துல நீ எந்த மாதிரி உன்னுடைய தேர்வை நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க பாருங்க, திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை என்ன சொல்லுது படிங்க. திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் இறைவார்த்தை 10. மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீது வர இருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆமென். மன உறுதி தரும் வாக்கை நீ கடைபிடித்தால் நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலக அனைத்திலும் வர இருக்கின்ற சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலக அனைத்துக்கு வந்துச்சா? அது கொரோனா காலம் உலக அனைத்துக்கு வந்துச்சா இல்லையா? எல்லா இடத்துலும் வந்தது.
எல்லா உலகமே ஆடி போய் கொண்டிருந்த நேரத்துல கடவுள் யாரை நாம் எப்படி நம்பிக்கையின் வழியிலே நாம் கடவுளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோமோ அவர் ஒவ்வொருவரும் தைரியமா போனான், பயப்படாம இருந்தான். நிறைய சாட்சிகள் அதற்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பயணம் கடவுளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு வருவாங்க, பக்கத்துல நம்முடைய வீட்டுல இருந்து வருவாங்க. எப்படி கொண்டு வரும் தெரியுமா? சிம்பிளான சின்ன சின்ன சோதனைகள். எப்படி வரும் தெரியுமா? மற்றவங்களை குறிச்சு குறை பேசிட்டு இருப்பாங்க, குறை பேசிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் குறை பேசுவதன் வழியாக நமக்குள்ளாக என்ன இருக்குது, அல்லது நம்மளை குறை பேச வைப்பதற்காக அவன் அந்த இடத்துல என்ன பண்றான், அதை அக்செப்ட் பண்ற நிலைக்கு கொண்டு வந்து வைப்பான். ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளால எழுந்து போக முடியாத மாதிரி அந்த சூழ்நிலையில அந்த குறையை அக்செப்ட் பண்ற மாதிரி கொண்டு வைப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நிலையில இதெல்லாம் சின்ன சின்ன சோதனை, நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம வீட்டுல தானே பேசுறோம், நான் வெளியே எங்கேயும் சொல்லலையே, வீட்டுக்குள்ள தானே இந்த காரியத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம், வெளியே எங்கேயும் நம்ம சொல்லலையே. இப்ப என்ன பண்றோம், நான் மற்றவர்களை கடந்த வாரம் சனிக்கிழமை பிரதர் அழகா எடுத்தாங்க இல்லையா, நிறைய சாட்சிகளோடு நிறைய மக்கள் குறிச்சு எடுத்தாங்க. சனிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சனிக்கிழமை எதை குறிச்சு எடுத்தாங்க? மத்தேயு 7வது அதிகாரம் இறைவார்த்தை 1. தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு சகோதரர் எடுத்தார். சரிதானே? ஏன் அதுக்காக சொல்லணும், இந்த சின்ன சின்ன காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க என்ன பண்றாங்க, சின்ன 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 பிட்டா கொண்டு போறோம். சின்ன சின்ன ஒரு காரியங்கள் தான், நமக்கு தெரியாமலே நாம அதுல விழுந்து கிடப்போம். அதனாலதான் என்ன பண்றது, நம்முடைய வாழ்க்கையில நாம் கடவுள் நமக்கு கொடுக்க இருந்த ஆசீர்வாதங்கள் அல்லது கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எடுத்து செயல்பட முடியாத நிலையில இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ துன்பங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. அன்னை மரியாளுக்கு டெஸ்ட் வைக்கப்பட்டுச்சா? அன்னை மரியாளுக்கு டெஸ்ட் வைக்கப்பட்டுச்சா? வைக்கப்பட்டுச்சா? எப்போ? வானதூதர் சொல்லும் போதா? ஆமா, கரெக்டா? பிரைஸ் தி லார்ட். வானதூதர் சொல்லும் போது அன்னை மரியாளுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட் தான். ஹல்லேலூயா. அன்னை மரியாளுக்கு வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அன்னைக்கு ஏவாளுக்கு வைக்கப்பட்ட அந்த சோதனை, அந்த டெஸ்ட் இன்று கன்னி மரியாளுக்கும் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொருவருக்கும் அனுபவிக்கிற. இயேசு கிறிஸ்துவுக்கு டெஸ்ட் வந்துச்சா? வந்தது. அவ்வளவுதானா? எங்க போனாரு? யார் கூட்டு போனது டெஸ்ட் வைக்கிறதுக்கு? அவ்வளவுதானா? அப்ப டெஸ்ட் என்பது எல்லோருக்கும் உண்டு. இந்த டெஸ்ட் நம்ம எந்த நிலையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அதிலே துன்பத்தின் நிலைகளின் மாற்றங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ கடவுளோடு நான் பயணித்து கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்டு கடவுளுக்கு நம்பிக்கையில நான் ஊறி போயிருக்கின்ற பொழுது, அது நம்பிக்கையில நான் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எனக்கு இப்படிப்பட்ட தேர்வுகள் அந்த டெஸ்ட் வருகின்ற பொழுது நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஆண்டவர் என்னோட இருக்கின்றார். நம்ம அழகான ஒரு காரியத்தை பாக்குறோம். இப்போ பேதுரு தண்ணீர் மேல நடந்து வந்தார் இல்லையா? நடந்து வந்தார், எல்லாரும் தெரியும். அப்ப காத்தடிச்சா? அடிச்சது. அலையெல்லாம் பொங்கி வந்துச்சா? அடிச்சது. அந்த காத்து அவர் மேல பட்டுச்சா? காத்து அவர் மேல பட்டுச்சா? பட்டுது. தண்ணி அவர் மேல அடிச்சுதா? தண்ணி அவரை நினைச்சுச்சா? நினைச்சது. அவர் மூழ்கி போனாரா? அவர் மூழ்கி போனாரா? பயந்தாரு. அப்படியா? எப்ப மூழ்கினாரு? சரி, இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துக்கிட்டு அந்த அவர் மீது வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு கடல் மீது நடக்கின்ற பொழுதும் தண்ணி அடிச்சிச்சு, அதே காத்து அவர் மேல அடிச்சிச்சு, அதே தண்ணியும் அவரை மேல ஊத்திச்சு, எல்லாம் அவர் நனைஞ்சுதான் இருந்தாரு. நனைஞ்சு இருக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவ பார்த்து போகும்போது அவர் மூழ்கலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இறை வார்த்தையை அல்லது இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கண்கள் நோக்கி அவரை நோக்கி மட்டும் நான் பயணிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்கள் நான் சூழ்நிலையில் இருந்தாலும், என் மேல் அது தாக்கியது போல இருந்தாலும், என்னுடைய பார்வை என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தையின் மீது நான் பயணிக்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் அது எனக்கு துன்பமாக தெரியவில்லை.
அது வரைக்கும் எனக்கு துன்பமா தெரியல. அது வரைக்கும் பேதுருக்கு துன்பமா தெரியல. பிரைஸ் எல்லாம் பேதுருக்கு அது ஒரு துன்பமா தெரியல. இந்த பெரிய காத்தடிக்குது, கடல்ல மூழ்கி போவோம், அந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு வரல. அந்த சூழ்நிலை குறித்து அவர் பயப்படவே இல்லை. அவர் அதை குறிச்சு ஒரு பக்கம் யோசிக்கல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டார் வான்னு சொல்லி. ஆண்டவர் அங்க முன்னாடி நிற்கிறார், நான் அவர்கிட்ட போயிட்டு இருக்கிறேன், அவரை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த காத்து அடிச்சுச்சோ, எந்த தண்ணி அவர் மேல அலை வந்து அவர் மேல மோதிச்சோ, எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணாரு, எதை குறிச்சும் பயப்படல, எதை குறிச்சும் அவர் நிலகுலையில, அவரு ஒழுங்கா போயிட்டு இருந்தார். சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதியை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து சரியான பயணத்தில் நான் பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நீங்க எப்படிப்பட்ட துன்பத்தின் நிலையில் இருக்கலாம், உங்கள் தீய நாட்டங்களினால் இதுவரையிலும் உங்கள் தீய நாட்டங்களிலே நீங்கள் இருந்த துன்பங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசையினால் வந்த துன்பங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய செயல்கள் வந்த துன்பங்களாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட நினைத்து இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் மையமாக கொண்டு அவர் வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் நடக்கின்ற பொழுது பேதுரு கடலின் மீது நடந்தது போல உங்கள் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை நிர்மாணிக்கிறது உங்களுடைய கரத்தில் இருக்கின்றது. நீங்கள் வாழ்வின் மரமாக இருக்கின்றீர்களா அல்லது நச்சு கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கின்றீர்களா என்பது உங்களுடைய நடத்தையில் இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையில நீங்கள் எதை விதைக்கின்றீர்கள் என்பதை குறித்து இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய பயணத்துல நான் கிறிஸ்துவை மையமாக வைத்து நான் பயணிக்காத வரையிலும் இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனையின் மத்தியிலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த நேரத்துல என்ன விழுந்து விழுத்து நான் வைக்கக்கூடிய சோதனையில் விழுந்து அங்கே எழுந்து வர முடியாத நிலையில நிற்கின்ற கொண்டிருக்கின்றார்கள் அநேக மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேற்றைய தரிசனத்துல ஒரு சகோதரர் கேட்டாங்க, ஓகேங்களா, என்ன சொன்னாங்க, மீன் பிடிக்க போறாங்க, ஆனா இறைவார்த்தை சொல்லிட்டு தான் போறாங்க, இறைவார்த்தை சொல்லிட்டு போவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு மீன் கிடைக்கல, மீன்பாடு கிடைக்கல, ஆனா இறைவார்த்தையை அறிக்கையிட்டு தான் போறாங்க, ஆனால் மீன் கிடைக்கல. மேபி அந்த சகோதரிக்கு இருந்தாலும் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சரிதானா? எப்படி மீன் பிடிக்க போறாங்க, அன்னைக்கு பேதுரு கிடைச்ச மாதிரி பேதுரு ஆண்டவரே வலை பக்கத்துல வலை போடணும்னு சொன்னோன்னு அவர் போட்டாரு. அதே போல நாங்களும் போடுறோம், நீங்க என் கூட வர்றீங்க, எங்களுக்கு ஒப்பற்ற செல்வத்தில் எல்லாம் தர்றீங்கன்னு சொல்லி நாங்க எல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு தான் போறோம், ஆனாலும் எங்களுக்கு மீன் கிடைக்கவில்லை. பேசலாம். நீங்க அப்படி இருக்குதா மக்களுடைய வாழ்க்கையில? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி இருக்குதா? மீன்காரல கடல் போறவங்களுக்கு கட்டல, மற்றவங்களுக்கும் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் இறைவார்த்தை சொல்லிட்டு இருக்கிறோம், இறைவார்த்தையை அறிக்கையிட்டு இருக்கிறோம், இறைவார்த்தையை நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், ஆனா எங்களுடைய கஷ்டம் தீர்ந்த பாடு இல்லை, எங்களுடைய சூழ்நிலை எங்களுக்கு மாறணும் அது இல்லை, நாங்க இன்னும் அதே சூழ்நிலையில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அல்லது அதற்கு மேலாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இன்னும் அநேக மக்கள் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில இந்த துன்பத்தின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் போகின்ற பொழுது, வலையை போடுகின்ற பொழுது என்னுடையது ஆண்டவரே ஒப்பற்ற செல்வத்திலிருந்து நிரப்புங்கன்னு சொல்றோம், ஆனா வெளியே வந்த பிறகு என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது? நான் மற்றவர்கள் பேசுகின்ற பொழுதோ உரையாடுகின்ற பொழுதோ என்னுடைய பேச்சு எப்படியாக இருக்கின்றது? ஒருத்தர் போய் நின்றுட்டு உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு மீன் கிடைச்சது, எப்படி இருக்குது, தொழில் எப்படி அப்படின்னு சொன்னா ஒருத்தர் உண்மையை சொல்ல மாட்டான். சொல்ல, நான் இங்க எங்களுடைய சகோதரர்கள் மத்தியில நான் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இதே வார்த்தை கேட்டேன். ஓகே, இதே வார்த்தை கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரெண்டு காரியத்தை சொல்லுவாங்க. ஒண்ணு, நாங்க நல்லா மீன் பிடிச்சிச்சு, மீன் கிடைச்சிச்சு சொன்னோம்னா அடுத்த நேரம் அந்த போட்ல நாங்க போடணும்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல வேறவங்க போய் வலை போட்டுருவாங்க. அதனால நாங்க உண்மையை சொல்ல மாட்டோம். சரிதானா? நாங்க உண்மையை சொல்ல மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன சொல்லுவோம்? இல்ல, எங்களுக்கு மீன்பாடு இல்லை, கிடைக்கல, இல்லைன்னா ஓகே. பிரைஸ் தி லார்ட். அப்ப வெளியே சொல்றதெல்லாம் இறை வார்த்தைக்கு முரண்பாடாக, வெளியே பேசக்கூடியது மற்றவர்கள் பேசக்கூடியதெல்லாம் இறை வார்த்தையை நான் எந்த அளவுக்கு அறிக்கையிட்டேனோ அதற்கு மாறாக நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட அற்புதத்தை காண முடியும்? நான் போயிட்டு இருக்கிறேன், வேலைக்கு போறேன், ஆண்டவர் இந்த வேலையில என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலை, எனக்கு எதிராக இந்த சூழ்ச்சிகள் நடக்குது அல்லது சோதனைகள் இருக்கின்றது. அடுத்த நான் சொல்றேன், எஸ்ஐ 54:17 வசனத்தின்படி ஆண்டவரை என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் நிலைத்து நிற்காமல் போகும், எல்லாம் உடைந்து போகும் அப்படின்னு சொல்லி நானும் அறிக்கையிட்டு போறேன். ஆனா அங்க போன உடனே என்ன நடக்குது? அவன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டே இருக்கிறான், என்ன அவங்களை போய் குறை சொல்றது. அலுவலகத்துல போயிட்டு
யார? வேறொருத்திட்ட எந்த நபர் வழியா துன்பங்கள் சூழ்நிலைகள் வருதோ அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கா? இப்போ துன்பத்தை யார் கொண்டு வந்தது? என்னுடைய வாழ்க்கை நிறைவை காண முடியாதபடி தடை செய்வது யார்? பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க. மற்றவருடைய வாழ்க்கைக்கு நீங்க தடையா இருக்கிறீங்களா? இதுல 3 வகையான தடை, 4 தடைகளை பார்த்தோம். ஒன்று முயற்சியினால் வரக்கூடிய தியாகம் செய்யறதுனால இல்லையா? மற்றதெல்லாம் எப்படிப்பட்டது? மற்றவர்களை நாம் வீழ்த்துறது, பேசுறது, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை தடையா நிற்கக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய நான் அறிக்கையிடக்கூடிய வார்த்தை ஒன்றாக இருக்கின்றது, ஆனா என்னுடைய செயல்பாடு வேறொன்றாக இருக்கின்றது. அப்ப நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளை மகிமைப்படுத்தி நான் ஒரு எப்படிப்பட்ட மரமாக, வாழ்வு கொடுக்கக்கூடிய மரமாக எப்படி இந்த உலகத்தில் கடவுள் இருந்தது போல் வாழ முடியும்? இது நடக்கக்கூடிய காரியமா? கடவுள் விரும்புறது நாம் ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்க வேண்டும், வாழ்வு கொடுக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய வாய் சொல்லுகின்றது, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து இறை வார்த்தை இது தந்திருக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனா என்ன பண்றோம்? திரும்ப விழுந்து போறான். ஆனா வெளியே பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த வார்த்தைக்கு முரண்பாடான கருத்துக்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ளாக இருக்கக்கூடிய, எனக்கு கடவுள் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எடுப்பதற்கு தடையாக இருப்பது யார்? உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க உங்களை ஆலோசித்து பாருங்க. அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை வைத்துக் கொண்டிருப்பது யார்? கவலை, கண்ணீர். நல்லா தெரிஞ்சுங்க, கவலை, கண்ணீர், ஓகேங்களா? குழப்பம், கோபம், இதெல்லாம் ஒரு துன்பத்தின் மத்தியில நீங்க இப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில் இருக்கீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றும் சரியான ஒரு பயணத்தில் நீங்கள் தொடங்க ஆரம்பிக்க. உங்க பயணம் சரியான பயணத்துல போகல. பிரைஸ் தி லார்ட். இது எல்லாமே என்னுடைய சுய விருப்பத்திற்காக என்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சுய தேவைக்காக, என்னுடைய நேரங்களுக்காக எனக்கு தகுந்த மாதிரி நான் இறை வார்த்தையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையை அறிக்கையிடுவதோ, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பது நம்முடைய சுய தேவைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல இறை வார்த்தை. இறை வார்த்தை என்றால் உங்களை நீங்கள் தியாகம் செய்து வாழ்வது. எப்பொழுது இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் உங்களை தியாகம் செய்ய. எப்படி அந்த குழந்தை படிப்பதற்காக தன்னுடைய உறக்கத்தை தியாகம் செய்வது போல, அந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு அந்த குழந்தை காலையிலும் இரவிலும் உறக்கத்தை தியாகம் பண்ணுது. இந்த உலகத்தை நாட்டங்களை தியாகம் பண்ணுது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து விளையாடுகின்ற பொழுது அந்த விளையாட்டு டைம் நேரத்தை தியாகம் பண்ணுது. எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அது பயணம் எதை நோக்கி இருக்கின்றது? தன்னுடைய இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் இலக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது? யோசித்து பாருங்க. உங்கள் இலக்கு எதை நோக்கி நீங்கள் பயணிக்கின்றீர்கள்? உண்மையாகவே கடவுள் தரும் சோதனையில் நீங்கள் நிலைத்தின்று வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களா? ஏன் நம்மளால நன்றி சொல்ல முடியல? காரணம் அதுதான். அவர் சொன்னார் இல்லையா, நம்ம தொடக்கத்துல படிச்சோம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்துல 14-15 படிச்சோம் இல்லையா? 15-16. ஏன் நம்மளால நன்றி சொல்ல முடியல? ஏன் அந்த சூழ்நிலை நம்மளால நிலைத்து நிற்க முடியல? காரணம், நான் சொல்வது ஒன்று, செய்வது என்னுடைய செயல் ஒன்றாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி இருந்துட்டு நானும் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக சகோதரி ஒருத்தவங்க இங்க சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்களுக்கே பல லட்சம் ஒரு குடும்பம் கடன் கொடுக்க வேண்டியது. அவங்களுடைய வாங்கியிருந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும். அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை. ஓகேயா? இந்த நம்முடைய ஜெபத்துக்கு வந்திருக்கும் பொழுது அவளுக்கு சொன்னது, அவங்கள பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்றதுக்கு சொன்னது. கிட்டத்தட்ட 3 வருடமாக பிளஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. இவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த குடும்பத்திலிருந்து முழு அந்த தொகையை கொண்டு இவரிடத்துல கொடுத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
எந்த நம்பிக்கை? எப்படிப்பட்ட நம்பிக்கை? 3 வருடம் அவர்கள் பிளஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு இடையில ஒருவேளை கோபம் வந்திருக்கலாம். ஒரு சில சூழ்நிலைகள் மற்றவர்கள் சொல்லும் போது நீ எப்படி கேட்காம இருக்கிற, நீ போய் அங்கிட்ட போய் சண்டை போடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம் மற்றவங்க. ஆனா இறை வார்த்தை என்ன சொல்கின்றது? என் கடவுள் என்னுடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து என்னுடைய தேவையை நிறைவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்தின் வழியாகவே கொடுக்கலாம். அவர் கொடுப்பார். அவர் எனக்கு தேவை, அவர்ல தர்றாரு. அப்ப இந்த குடும்பத்துல ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு அவங்க சொன்ன ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த பொருளாதார தேவைகள் ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். அவர் தேவைகளை நீங்கள் நிறைவு செய்யுங்க. அவங்களுக்கு எங்களுக்கு தரக்கூடிய தேவையான அளவுக்கு நீங்க அவங்களுக்கு வருமானம் தேவையை சந்திங்க. உங்க ஒப்பற்ற செல்வத்தை கொடுங்க. 9 பேரை நான் அவரை இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். சொல்ல முடியுமா? இப்போ எது வாழ்வு கொடுக்கக்கூடிய மரம்? என்னுடைய பயணத்துல எது வாழ்வு கொடுக்கக்கூடிய மரமாக நான் இருக்கிறேன்? ஹல்லேலூயா. மேபி அந்த சகோதரிக்கு இருக்கலாம், எனக்கு தெரியல. ஓகேயா? இருந்தாலும் இருப்பாங்க. ஏன் இதை சொல்றேன்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு 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 காரியங்கள்லையும் நான் இறை வார்த்தையை ஒன்றாக பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பயணத்தை இன்னொன்றாக வைத்திருக்கிறேன். இரண்டு திசைக்கு போகின்றது. ஆகவே நான் 2 பக்கத்துக்கு மத்தியில 2 தலைவர்களுக்கு மத்தியில வேலை செய்வது போல நின்று கொண்டிருக்கிறேன். அதனாலதான் கடவுள் அழகாக சொல்றார், நீ 2 தலைவர் கீழே வேலை செய்ய முடியாது. உன்னால 2 தலைவர் கீழே நீ வேலை செய்யாது. எதையா ஒரு பக்கம் சார்ந்து ஒண்ணு அந்த பக்கம் வேற, இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடும். டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஆனா நாங்க அதை செய்ய மாட்டோம். நாங்க அப்படி செய்ய மாட்டோம். அன்னை மரியாளுக்கு சோதனை வைக்கின்ற பொழுது விண்ணகத்தில் எப்படி எல்லா ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? என்ன நடக்க போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நடக்க போகிறது? விண்ணகத்துல எல்லா ஏஞ்சல்ஸும், அங்க இருக்கக்கூடிய விண்ணக கூட்டம் முழுவதும் அங்க இருந்துட்டு என்ன நடக்க போகிறது? இதே நிலை அன்று சாத்தான் அவரிடத்துல பேசுகின்ற பொழுதும், ஆதாம் இடத்துல ஏவாள் இடத்துல பேசுகின்ற பொழுது இதே நிலை. என்ன நடக்க போகிறது? இன்று உங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது விண்ணகம் தான் பாக்குது, இப்ப என்ன நடக்க போகிறது? என் மகன் நம்பிக்கையில் நிலைத்து நிற்பானா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குடு அவன் நிலைத்து நிற்பானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய பயணத்தில் நான் எப்படி பயணிக்கிறேன்? உண்மையாகவே இறை வார்த்தைக்கு உகந்ததாக இயேசு கிறிஸ்து எனக்கு அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு ஏற்ப என்னுடைய பயணம் இருக்கின்றதா? அப்ப அதனால துன்பம் வருமா? கண்டிப்பாக வரும் இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு நுகத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சொன்னாரு இல்லையா? நுகம் உண்டு இல்லையா? இயேசு கிறிஸ்துவோட போகும்போது நுகம் உண்டா இல்லையா? உண்டு, உண்டு பிரதர். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 படிச்சோம். என்ன சொல்ல? பெரும் சுமை சுமந்திருப்பவர்களே எல்லோரும் என்ற வாருங்கள்னு சொல்லும் பொழுது அங்க ஒண்ணு சொல்லுவாரு, என் சுமை எளிதாக இருக்கின்றது, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் சுமை எளிதாக இருக்கின்றது. இந்த எளிதானதுதான் நான் பேதுருடைய வாழ்க்கையில சொன்னேன். அவர் நடந்து போகின்ற பொழுது எல்லாம் சொல்லியிருந்தது, அவருக்கு ஒண்ணுமே ஒரு பிரச்சனையாவே தெரியல, எளிதாக இருந்தது, கடந்து போயிட்டே இருந்தார். ஜீசஸை பார்த்து வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்து இன்னும் எங்களோட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் பயணித்துக் கொண்டிருந்தார். நீங்க அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? மற்ற சீடர்கள் பயந்தாங்களா? அதுக்கப்புறம் இல்லை. நீ பாருங்க, அந்த சூழலும் போட்டு பயணமாகிக் கொண்டே இருக்கும், போட்டு பயணமாகிக் கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவுள்ள ஏறும் போது போட்டு அவர்கள் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் பாருங்க, அழகா போட்டிருக்கும். நீங்க அந்த படிச்சு பாருங்க, 2-3 காஸ்பர்ல இருக்கும், நற்செய்தியில இருக்கும். ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, அழகா போட்டிருக்கும். போட்டு நிக்காது, உங்க வாழ்க்கைன்னு போட்டு நிக்காது. நீங்க கடவுளை நோக்கி பயணித்து போகின்ற பொழுது, உங்கள் கடவுளை நோக்கி உங்களுடைய கால்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, கடவுளை மீது கண்களை பதிய வைத்து உங்கள் கண்களை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உங்கள் சிந்தனைகள் அவரை மட்டுமே நோக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த இறை வார்த்தை மையமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையின் படகு ஒரே இடத்தில் நிற்காது. அந்த பிரச்சனையை தாண்டி வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனையை தாண்டி வந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரத்துல அங்க எல்லாம் அமைதி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உண்மை, இதுதான் உண்மை. துன்பம் உண்டா? 2 பக்கமும் துன்பம் உண்டு. இன்னைக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை வேணும். துன்பம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒருவராலும் பயணிக்க முடியாது. ஆனால் துன்பத்தில் மகிழ்வோடு பயணிக்க முடியுமா? எஸ்.
அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. கரங்களை ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. துன்பத்திலும் மகிழ்வோடு மகிழ்ச்சியாக ஒரு துன்பமே இல்லாத நிலையிலே அவன் என்றும் நிறைவுள்ளவனாக பயணிக்க முடியும் என்றால் அதுதான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. உண்மையாகவே நாம் கிறிஸ்தவனாக இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனை இருந்தாலும் அதுல மகிழ்ச்சியோடு பயணம் செய்வோம். ஆமென். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு சோதனையே இருக்கக்கூடாது, எங்களுக்கு கவலையே வரக்கூடாது, சோதனை விழவிடாதையும், சோதனை விட்டு விடாதையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்பம், அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு, பொன்னை புடமிடுவது போல உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் என்ன பண்ணுகின்றீர்கள்? துயருகிறீர்கள், சோதனைகள் அனுமதிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் மேற்கொண்டு வந்தனால்தான் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் 40 இரவும் அவர் சோதிக்கப்பட்ட பொழுது, அவர் வெளியில் வருகின்ற பொழுது, ஓகேயா, வெளியே வந்த பிறகு இறைவார்த்தை அழகா சொல்லும், அவர் தூய ஆவின் வல்லமை பெற்றவராக எல்லா இடங்களிலும் போய் நற்செய்தி அறிவித்தார். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு துன்பத்தையும் நீங்கள் இறை வார்த்தையின் வழியாகவோ கடவுளோடு நீங்கள் பயணிப்பதன் வழியாகவோ நீங்கள் மேற்கொள்ள 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 தூய ஆவின் வல்லமையினால் நீங்கள் ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? வல்லமை உங்களிலே வெளிப்படுவதை காண முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இதுதான் கிறிஸ்தவன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ. இந்த வாழ்க்கை இல்லைன்னா நான் உண்மையா கிறிஸ்தவனை வாழல, நான் கனி கொடுக்கக்கூடிய மரமா இல்ல, ஐ எம் நத்திங். ஒன்றுமில்லாதவன். அந்த ஒன்றுமில்லாதவனை காப்பதற்காக விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர் தன்னுடைய உடல் முழுவதையும் தியாகம் செய்து, தன்னை முழுவதுமாக தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்து எல்லாவற்றையும் திருந்தி அவர் என்னை கழுவி தூய்மையாக்கி புதியதொரு வித்தினால் அவர் என்னை புதுப்பிறப்படைய செய்து, மகனே நீ கனி கொடுக்கக்கூடிய மரமாக வளர்ந்து நில், நீ இந்த உலகத்திற்கு கனி கொடு என்று கனி கொடுக்கக்கூடிய மரமாக என்னை மாற்றி இருக்கின்றார் என்றால் அது அவருடைய உன்னதமான அன்பு, அந்த தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பை நான் நிராகரிக்கின்ற பொழுது நான் துன்பம் என்ற உலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தினை சார்ந்து வாழ்கின்ற பொழுது. ஆனால் அதை முழுமையாக உணர்ந்து கொண்டேன் என்றால், அதை முழுமையாக அந்த அன்பை ருசித்தேன் என்றால், என்னுடைய பயணம் எவ்வாறாக அன்பு சீடர் யோவான் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகிலே தன்னுடைய கடைசி நேரத்தில், இயேசுவின் கடைசி நாட்களிலே, அந்த கடைசி நேரத்திலே, உயிரிழந்த நேரத்திலே எவ்வாறு அந்த யோவான் நின்றாரோ அதே போல் நாம் நிற்போம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லிட்டார், என் அன்பு சீடர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா? யோசித்து பாருங்க. உண்மையா கடவுள் அழைத்த அழைப்புக்கு ஏற்ப கனி கொடுக்கக்கூடிய மரமாக நான் இருக்கிறேன், அல்லது இந்த உலகத்தை சார்ந்து நான் ஓடிக்கொண்டு துன்பத்தின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை காப்பாற்றும், ஆண்டவரை காப்பாற்றும், ஆண்டவரை காப்பாற்றும், எனக்கு என்னையை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் நிலைச்சு நிற்காது, எனக்கு ஒப்பற்ற செல்வத்திற்கு எல்லாம் தந்துட்டாரு, என்ன பேதல் நோய் என்னது 1 Péதர் 2:24 ஆண்டோடைய காயங்களால் நான் குணமடைந்து விட்டேன், வெறுமையை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க அதுக்கு வாழ்வு கொடுக்கின்ற பொழுது துன்பங்கள் வருமா? வரும். சோதனைகள் வருமா? வரும். மற்றவங்க சொல்லுவாங்க, நீ என்ன பைத்தியக்காரங்க பேசுறான். இங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் இருக்கிறாங்க சாட்சி சொல்வதற்கு. அவங்கள்ட்ட கேட்டீங்க, ஒரு சில சகோதரிகள் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில வந்து அவர்கள் இறை வார்த்தையின் மீது வருகின்ற பொழுது இந்த அவர்கள் வீட்டிலே நிராகரிக்கப்பட்டார்கள். நிராகரிக்கப்பட்டதுன்னு எப்ப பார்த்தாலும் பாய்வு கடவுள் 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 தான் பேசுறான். அவன வீட்டுல பாரு ஆசீர்வாதம் இல்லை, அப்புறம் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, இந்த பிரச்சனைல இருக்குது. ஆனா எப்ப பார்த்தா ஏமா நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் நிறைவு செய்து விட்டார். அப்படி சொன்ன சகோதரி இந்த இடத்துல இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பிரச்சனைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இதுதான் உண்மையான நம்பிக்கை, இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் உண்மையாகவே கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கை. நான் விழுந்திருக்கிறேன், எஸ், நீ விழுந்த இடத்துல இல்ல, நீ எழுஞ்சி வர சொல்றாரு. உங்க ஒவ்வொருத்தரும் எழுஞ்சி வா, அந்த அழைப்பை நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு இனிமே என்னுடைய பயணம் கடவுளை நோக்கி இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நோக்கி இருக்கட்டும். அழியாத வித்தாகிய நான் ஒரு என்னது நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாக வளர்ந்து கடவுள் விரும்புகின்றபடி நான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய மரமாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்பொழுது துன்பம் நம்மை நெருங்காது, துயரம் உங்களை அணுகாது. அதனால்தான் சொல்லுங்க, என்ன சொல்றது, இது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ? நான் எப்பவும் கனி கொடுக்கக்கூடிய மரம் அந்த உலகத்துல கடவுள் விதைத்த வித்தாகிய நான், வார்த்தையின் வித்தினால் விதைக்கப்பட்ட நான், புதுப்பிறப்பு அடையப்பட்ட நான் மரமாக நிற்கின்ற பொழுது எப்படி இருப்பேன்?
என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மறைந்து நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையின் பயணம் எத்தனை வகையான சூழ்நிலைகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் அவற்றின் மத்தியிலே என்னுடைய பயணம் கடவுளை நோக்கி இருக்கும், கடவுளை மையமாக வைத்திருக்கும். என் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கும், கிறிஸ்துவாக இருக்கும், கனி கொடுக்கக்கூடிய மரமாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise the Lord.